பரத்வாஜோட கையை பிடிக்கிறதுக்கான உரிமை இந்த உலகத்துல பிரேம்க்கு மட்டும்தான் இருக்கு. இந்த விஷயத்தை நீ எப்பவுமே மறக்காத ராஜ்வீர். அப்புறம் ராஜ்வீர், இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாத. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீன்னா அப்புறம் அதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். அதை உன்னால தாங்கவே முடியாது. அப்புறம் இதே ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நீ என்னெல்லாம் சொன்னியோ அத வச்சு நான் பிரேமை எப்பவும் குற்றவாளிய நினைக்க மாட்டேன் ராஜ்வீர். இல்ல, எப்பவும் இல்ல. நீ எப்படிப்பட்டவன்னு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ராஜ்வீர். கண்டிப்பா நீதான் பிரேம இதெல்லாம் பண்றதுக்கு தூண்டி விட்டுருப்ப, சூழ்ச்சி பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான் உனக்கு கை வந்த கலையாச்சே. பெரியத்த, நீங்க இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு பிரேமுக்கு தண்டனை கொடுக்கறீங்களா? உங்களுக்கு பிரேம பத்தி நல்லாவே தெரியும்ல பெரியத்த. அவரு என்னைக்குமே எந்த தப்புமே பண்ண மாட்டாரு. தப்பே செய்யாத ஒருத்தருக்கு தண்டனையை எதுக்காக கொடுக்கணும்? ராய் பகதூர்க்க முடியாது. எங்க உறவை யாரு பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க அதுல நிச்சயமா தோத்துதான் போவாங்க. நீயும் தோத்துதான் போத. ஏய் சீமா, குரலை உயர்த்தி பேசுறதுனால உண்மை என்னைக்குமே மாறிடாது. அப்புறம் உண்மை இதுதான், என்னோட பையன் உன்னை சூதாட்டத்துல ஜெயிச்சிருக்கான். நீங்க ஒரு பொம்பளை இருந்துகிட்டு இன்னொரு பொம்பளை கிட்ட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. இறக்கம் இல்லாம நான் நடந்துக்கல, உன் புருஷன் தப்பு பண்ணிருக்கான். அவன் பண்ண தப்ப நான் படம் பிடிச்சிருக்கேன். இந்த பரத்வாஜ் குடும்பம் எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்திருக்கு. அவ்வளவுதான், இனிமே போறேன். ராஜ், நீ எதுவும் தப்பு செஞ்சிட்டேன்னு மட்டும் நீ நினைச்சுக்காத, புரியுதா? நீ உன் அம்மா அப்பாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கிட்டு தான் நீ இவளை ஜெயிச்சிருக்க. உனக்கு இவ மேல முழு உரிமை இருக்கு. நீ இவளை எப்படி எல்லாம் பழி வாங்கணுமோ அப்படி. சீமாவை அந்த ராட்சஸ் கிட்ட இருந்து என் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான்க்கா. உங்களோட காயத்து மேல இந்த மருந்தை போட்டுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு வலி குறையும். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா அதோ அங்க இருக்கு பாருங்க, அந்த பெல் அமுக்குங்க, நான் உடனே இங்க வந்துருவேன். இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன் சார். சித்தார்த்தோட சிக்னல். நான் உங்ககிட்ட
உன்கிட்ட சொன்னல வெளியே வராத துப்பறிகிற வேலையெல்லாம் நிறுத்துன்னு. எவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. உங்களுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? நீங்க இருக்கீங்களே. சாரி. உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? இட்ஸ் ரொமான்ஸ். என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ரோகிணி, என்ன என்ன சித்தார்த், வேண்டாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் இத போட்டு விடு. மருந்து. நீ என்ன நினைச்ச? சித்தார்த், யார் அந்த பொண்ணு? ராஜகுமாரி. ராஜ்வீருக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் கண்டுபிடிக்க முடியல ரோகிணி. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, ராஜ்வீர் என்ன செஞ்சாலும் அதுக்கு பணம் இந்த ராஜகுமாரி கிட்ட இருந்து தான் வருது. ஆனா ராஜ்வீர் கிட்ட மாயாவோட நாகமணி எப்படி போச்சுன்னு தான் தெரியல. அதை வச்சு அவனால எதையும் செய்ய முடியும். பயங்கர சக்தி வாய்ந்தது. அப்புறம் இவகிட்ட ஏன் பயப்படுறான்? யாரா இருப்பாங்க? ஒரு நிமிஷம், ஒரு வேலை பண்ண. நீ இங்கிருந்து போயிடு. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீ இங்கே இரு. வெளியே போனா துப்பறிய ஆரம்பிச்சிருவேன். இப்ப என்ன பண்றது? இந்த பெட்டு கீழே ஒளிஞ்சுக்க. இல்ல இல்ல, இங்க வா. 1 2 3. சத்தம் போடாம. ராஜ்வீர், விட்டு அவரை விடு. இதோ பாரு, சிக்ஸர். நீங்க இப்ப தரையில உட்கார்ந்து என் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான்க்கா. ராஜ்வீருக்குள்ள இவ்ளோ சக்தி ஒருவேளை என் நாகமணியால வந்ததா என்ன? மணியதான் ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிருக்கானே, அப்புறம் எப்படி? உனக்குள்ள இருக்கிற மிச்ச மீதி சக்தியால என்ன தடுத்து நிறுத்த முடியாது மாயா. நான் வேணும்னா அந்த நாகமணியை என் உடம்புல இருந்து வெளியெடுத்திருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே
ஏதாவது ஒரு வழியில இதை என் கூடயே வச்சுப்பேன். நாகமணி என்னோட குண்டல கவசம். அதனால என் வழியில வராத மாயா. உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. அக்கா, நீங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவெடுங்க. ஒரு தடவை ராஜ்வீர் சீமாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டான்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது. பாக்கெட்டில் இருந்து, ஃப்ரையரில் இருந்து, பாட்டிலில் இருந்து, ஷெல்ஃபில். ஆனால் டாமினோஸில் குட்னஸ் நிரம்பிய அவனில் தயாரிக்கப்பட்ட டாமினோஸ் பர்கர் பிட்சா பேக் நெவர் அஸ். பெரிய பாட்டி, மனோ, சீமா என்ன செஞ்சாளோ அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ராஜுவீர் கிட்ட சொல்லி என் மருமக சீமா விட்டு சொல்லு மனோ. அநேகமா உங்களுக்கு இயற்கை காத்து வாங்குறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படின்னா ரூம்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, ஆனா ஜன்னலை திறந்து வச்சிருக்கீங்களே. அது வெளியே இயற்கையை பார்க்கணும் போல தோணுச்சு. அதனாலதான் ஜன்னலை திறந்து வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க வந்துட்டீங்க. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறது தப்பில்ல, வெளியே இயற்கையை பார்க்கறதும் தப்பில்ல. ஆமா, சேவகன் உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு துணி கொடுக்கலையா? சரி, நானே கொடுக்கறேன். ரோகிணி என் கூட இருக்கிறது ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிடுச்சா? நீங்க இந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க ராஜகுமாரி, நான் உங்களோட அடிமை. எனக்காக நீங்க சேவை செய்யறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும். இந்த வேலையை நானே செஞ்சுக்கிறேன். என்னை எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் இந்த பங்களாவுக்கு முக்கியமான 4 பேரு எங்களுடைய விருந்தாளியா இங்க வர போறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு. என் உயிரை எடுக்கிறதுக்காக இங்க வரான். ஆனா அவன் யாருன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாதா? உங்க உயிர் எடுக்கிறதுக்காக தான் அவர் வராருன்னா அவரை நீங்க எதுக்காக சந்திக்கணும்? நான் ராஜகுமாரி ராஜேஸ்வரி. நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என் உயிரே போற நிலைமை வந்தாலும் அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. அதை திருடுறதுக்காக ஒருத்தரால உயிரை கொடுக்கவும் முடியும், இன்னொருத்தங்க உயிரை எடுக்கவும் முடியும். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பிரபலமான புத்திசாலியான திருடங்க 4 பேரு இங்க வருவாங்க. இங்க இருக்கிற 4 நாட்களுக்குள்ள அந்த விலை மதிக்க முடியாத பொருளை திருடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதுல யார் வெற்றி அடைகிறாங்களோ
அவங்களுக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பேன். ஆனா வெற்றி அடையாதவங்களுக்கு மரணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்து பரிசா கிடைக்கும். இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? அந்த விலை உயர்ந்த பொருள் அத பத்தி இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா இனிமே நீங்க தான் அதை பாதுகாத்தாகணும். நீங்க அந்த 4 திருடங்களையும் கண்காணிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்த பொருளை அவங்க திருட முயற்சி கூட பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பொருள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இந்த ராஜகுமாரி உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அப்படி உங்க உயிருக்கு சம்பந்தப்பட்ட விலையுயர்ந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். அதாவது அந்த விலை உயர்ந்த பொருளை யாராலையும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதுவும் இல்லாம நீங்க இருக்கீங்கல்ல. சரி, இப்ப நான் கிளம்புறேன். சாயங்காலம் நம்ம சந்திக்கலாம். ரோகிணி, உனக்கு கஷ்டமா இருந்துச்சா? ஏன் நீங்க இங்க உட்கார வச்சீங்க? சரி சரி, சண்டை எல்லாம் வெளியில வந்து போட்டுக்கலாம். வா. ஒரு 2 நிமிஷம் உள்ள உட்கார வச்சதுக்கு இவ்வளவு கோவப்பட்டா எப்படி? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, இந்த ஆரியன் கெட்டப்புல நடிக்கிறது கஷ்டமா இருக்கு. நாள் பூரா யாரு வந்தாலும் சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தலை வலிக்காது? என்னால முடியல ரோகிணி. உங்களோட வலி என்னோட வலி. அந்த ராஜகுமாரி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. அது ராஜகுமாரியோட விலைமதிப்பற்ற அந்த பொருள் மாயாவோட நாகமணியை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒருவேளை நம்ம அதை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்வீரை தோக்கடிச்சு நம்ம குடும்பத்தை அவனோட கைப்பிடியில இருந்து விடுவிச்சு முழுசா காப்பாத்திடலாம் ரோகிணி. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ராஜகுமாரி என்ன சொன்னாங்களோ அது செய்யறது ஈஸி இல்ல. ஆமா ரோகிணி, ஆனா நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? என்ன பிளான்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோர் நியூ கோக் பாக்கெட்ல ஃபிட், டேஸ்ட்ல ஹிட், நியூ ஃபெவிக்விக் ஜெல், டோட்டல் கண்ட்ரோல், ஸ்ப்ரைட் இது கிளியரா இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கோல்ட் காயின் ஆஃபர்